நன்றியோடு வரவேற்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐயா அவர்கள் இவர் நகைச்சுவை செல்வர்னு சொல்லலாம். இன்னமும் அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவர். அதே தருணத்தில் இன்னைக்கு எப்படி சோசியல் மீடியா பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மிக ஆரம்பிக்கவர். அவர் அதில் ஒரு வருமானத்தையும் ஈட்டக்கூடியவர். அவர் அதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு பயன்படுத்த தெரியும். அவரை மாதிரிலாம் வருமானம் ஈட்டுதெல்லாம் அதில் பண்ணல. நீங்கள் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இவர் வேற மாதிரினா அவர் பள்ளி போனாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய சேவை யோகாவில் போயிடுச்சு. உங்களுடைய சேவை யோகாவில் போயிடுச்சுன்னு சொல்லுறது இது சேர்ந்து பேச்சாளர் இங்க வந்துருங்க. கேமரா பாருங்க. இங்க பாருங்க. ஒரு பேச்சாளர் நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய அரங்கங்கள் அந்த போயிட்டு பேசுகிறாரு. சிறந்த முறையில் அருமையான முறையில் பேசுகிறாரு. அதுதான் உண்மை. யோகா கிடையாது. யோகான்றது வேறு. ஆனால் யோகாவை சேர்த்துக்கிறாரு. யோகாவே ஒரு பொதுவாக சேர்த்துக்கிறாரு. யோகான்றது கர்ம யோகா, ஞான யோகா. கர்ம யோகான்றது ஞான யோகான்றது அஷ்டாங்க யோகா. அஷ்டாங்க யோகா ஏவம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் காரணம் சமாதி நிலை அப்படின்னு ஒரு 8 அஷ்டம்னா 8 அட்டமா சித்திகள் இருக்கு. அது மாதிரி இப்படி போயிட்டே தான் சொல்லிட்டே இருக்கலாம். கர்ம யோகான்னு என்னமா தன் மேலே தான் அப்படியே சுயமாக அவன் நேர்மையாகவும் கடவுளுக்கு பயனும் இந்த மக்களுக்கோட எல்லாம் இனிமையாக பேசி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் மிகப்பெரிய யோகி. கர்ம யோகான்றது என்னன்னா தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு அவர் சிறப்பாக யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அவன் பெரிய பெரிய ஞானிகள்லாம் மேலே அப்படின்னு சொல்லி கருத்து சொல்கிறான். அதுக்கு பேர் தான் கர்ம யோகா. ராஜ யோகா அப்படின்னா தியானத்தில் திளைச்சிடுறது, மூலிகைகள், அதெல்லாம் அந்த ராஜ யோகான்றது. அஷ்டாங்க யோகான்னா நான் சொன்ன 8 அது 8ஐ கடைபிடிக்கணும். சும்மா வெறுமனே போய் யோகாசனம் நான் பண்ணேன், கரசாசனம் பண்ணேன், சர்வாங்காசனம் பண்ணேன், அது ஒரு பார்ட். 8ல் ஒரு பார்ட்டு தான் அந்த ஆசனம், நியமம். முதல்ல நியமம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நியமம் அதுபடி நடக்கணும். அப்புறம் தான் என்னது ஆசனம். அதுக்கடுத்து என்ன பிராணாயாமம். அதுக்கடுத்து பிராணாயாமம் கற்றுக்கிறது எப்படி. அது நிறைய பிராணாயாமம் 4 சுற்றி இருக்குது. பிராணாயாமம் இருக்குதுன்னா அது நிறைய இருக்குது. பஸ்திரிகா பிராணாயாமம் இருக்குது. அதெல்லாம் நான் டெய்லி நம்ம பண்ணலாம். நீங்கள் கூட பண்ணிக்கிறீங்க. வர இவரு கூட